நடிகரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான வாகை சந்திரசேகர் மகள் திருமண விழா பழனியில சிறப்பா நடந்திருக்கு. இதுல திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் திரளா கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. சினிமா திரையுலகத்துல கடந்த 38 ஆண்டுகள்ல சுமார் 300 திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறவர் தான் வாகை சந்திரசேகர். இவர் நடிகர் சங்க பொருளாளரா இருந்து வந்தாரு. அரசியல்ல நுழைந்த அவர் சட்டசபை தேர்தல்ல போட்டியிட்டு வேலுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. வாகை சந்திரசேகர் ஜெகதா தம்பதியோட மகள் சிவநந்தினிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சித்தநாதன் சன்ஸ் உரிமையாளர் ரவீந்திரன் சாந்தி தம்பதியோடைய மகன் தினேஷ்குமாருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவங்களுடைய திருமணம் பழனியில சிறப்பா நடைபெற்றிருக்கு. இந்த திருமணத்துக்கு திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தன்னோட மனைவியோட வந்து தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சு மணமக்களை வாழ்த்திருக்காரு. அதே போல திரையுலக பிரபலங்களும் பல பேர் வந்து கலந்துகிட்டாங்க. நடிகர் சிவகுமார் தன்னோட மனைவியோட மணமக்களை வாழ்த்தினாரு. நடிகர் பிரபு, ராதா ரவி, நெப்போலியன், தியாகு, கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன், திண்டுக்கல் லியோனின்னு பல பேர் வந்திருந்தாங்க. இந்த விழாவில் கலந்து கொண்ட அதிமுகவை சேர்ந்த நடிகர் ராதா ரவி, தமிழகத்துல நல்ல எதிர்க்கட்சி தலைவரா மு ஸ்டாலின் பணியாற்றுகிறார். எல்லாரும் ஸ்டாலினை முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான நேரமும் வந்துருச்சு, அதுக்கான தகுதியும் ஸ்டாலின் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாரையும் வியப்படைய செஞ்சிருக்கு. கடல்வாழ் உயிரினங்கள் செத்துப்போதே நம்ம அதை சாப்பிடலாமாங்கிற கேள்வியை விட்டுட்டு இத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் செத்துப்போதேங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பேசணும். இந்த கச்சா எண்ணெய் இல்லை இந்த டீசல் எது கொட்டியிருக்கோ இது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் காசிங் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்து மனிதர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டு.